யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன் சொன்ன கணியன் பூங்குன்றனார் தமிழர். பல நூற்றாண்டுகளாக கடல் கடந்து உலகம் முழுவதும் வணிகம் செய்தவர்கள் தமிழர்கள். தமிழன் தொல்லைக்குரியவனாக எங்கேயும் இருந்ததில்லை. ஆனால் பிரதமர் மோடி மட்டும் எங்கே சென்றாலும் தமிழர்களை பழிப்பதே வேலையாக வைத்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் மட்டும் தான் தமிழ் படிக்காமல் போனதற்காக வருந்துவதாக சொல்கிறார். ஒரிசா சட்டமன்ற தேர்தலின் போது பூரி ஜெகநாதர் கோயில் கருவூலச் சாவியை தமிழர் ஒருவர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்று விட்டதாக பிரச்சாரம் செய்தார். ஆனால் ஒரிசாவில் ஒரு வங்கி அதிகாரியிடம் இந்த பிரச்சாரம் குறித்து என்னவென்று கேட்டேன். அவர் சொன்னார், பாண்டியன் மேட் எவ்ரிதிங் ஹியர் என்று. அப்படி சொல்லிவிட்டு என்னிடம் கேட்டார், உங்களுக்கு பாண்டியனை தெரியுமா என்று. நான் சொன்னேன், எனக்கு பாண்டியனை தெரியாது, ஆனால் அவர் எங்கள் மாவட்டத்திற்கு அண்டை மாவட்டத்துக்காரர் என கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று. 20 ஆண்டுகள் அங்கே அந்த மக்களின் நம்பிக்கைக்குரிய அதிகாரியாக களமாடி ஏராளமான அற்புதங்களை ஒரு அதிகாரியாக அவர் ஒரிசாவில் சாதித்து காட்டியிருக்கிறார். ஆக தமிழன் எங்கே சென்றாலும் நல்லதை மட்டுமே செய்வான். இப்போது பீகார் தேர்தல் களத்தில் தமிழர்கள் பீகாரிகளை கொடுமைப்படுத்துவதாக பேசியிருக்கிறார் பிரதமர். ஒரிசா மற்றும் பீகாரில் வேலைவாய்ப்பு இல்லாமல், சரியாக வருமானம் இல்லாமல் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள். அங்கே பெரும்பகுதியான இளைஞர்கள் நன்றாகவே தமிழ் பேசுகிறார்கள். எப்படி என்று கேட்டால், நாங்கள் சென்னையில் வேலை பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் என்று சொல்கிறார்கள். வந்தாரையெல்லாம் வாரி அணைத்து வாழ்வு தரும் மாநிலம் தமிழகம் என்பதை பிரதமர் மறந்துவிடக்கூடாது. வாக்கு அரசியலுக்காக சாதாரண வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் போன்றவர்கள் இப்படி பேசலாம். இந்த தேசத்தின் ஒப்பற்ற பதவியில் இருக்கும் பிரதமர் மோடி பேசலாமா? ஒரிசாவில் பேசுவதோ பீகாரில் பேசுவதோ அந்த தேர்தல் களத்தோடு போய்விடும் என்று மோடி நினைக்கிறார். பத்திரிகைகள் எழுதவில்லை என்றாலும், டிவியில் அதிகமாய் இந்த செய்திகள் காட்டப்படவில்லை என்றாலும், சமூக ஊடகங்கள் மூலை முடுக்கெல்லாம் இந்த செய்தியை கொண்டு சேர்க்கிறது. எந்த சமூக ஊடகம் மோடி என்ற வெற்று பிம்பத்தை உயர்த்தி பிடித்ததோ அதே சமூக ஊடகங்கள் இன்றைக்கு அவருக்கு எதிராக திரும்பியிட்டன. பெரும் பின்னடைவை தரப்போகிறது. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணமுண்டு. தன்மானத்தை தட்டி பார்த்த யாரையும் தமிழன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்பதை வரும் காலங்களில் தமிழன் மோடிக்கு புரிய வைப்பான்.